ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, சாதாரணமாக நினச்சி தள்ளி விட்டு போகாமல் நான் சொன்னேன்றதுக்காக நம்பிக்கையோடு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய்தானே. கண்டிப்பாக உன்னை முதல் இடத்துல உட்கார வச்சு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்து மும்மடங்கு வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே 1 2 3ங்கிற எண்ணை தொட சொன்னேன். அந்த 1ங்கிறது நீ முதல் இடத்தை வெற்றி இடத்தை பிடிக்க போகிறதுக்கான எண். அந்த 2ங்கிறது இரட்டிப்பான மகிழ்ச்சியை நீ பெறும் விதமாக நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேங்கிறத உனக்கு சூட்சுமமாக உணர்த்துவதற்காக தொட சொன்னேன். 3ங்கிறது மும்மடங்கு மகிழ்ச்சியையும் முப்பரிமாண வளர்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியையும் பெறப்போறன்றதுக்கான அடையாளம். இப்போ புரியுதா? இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்கு இனி எல்லாமே சரியாக சிறப்பாக கிடைக்க பெற்று நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு நீ ஏன் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போற. எப்படி அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமோ அதே போல் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க போகுது. ஆமீன் செல்லவே. என்னை நம்பி வந்து நிற்கும் உன்னை யார்கிட்டையும் போய் கையேந்தி விற்க விடமாட்டேன்னு சொன்னேன் அல்லவா? அதனால தான் உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நானே நிறைவேற்றி கொடுத்து ஏற்ற மிகு வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன்னை காப்பாற்றுறதுக்கும் உன்னை உயர வைப்பதற்கும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உன் ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் அன்புக்கும் பக்திக்கும் பரிசாக இந்த அப்பன் முருகன் உன்னை தூக்கி விட போகிறேன். உனக்கு நிறைய சொத்து சுகம் இல்லையேன்னு கவலைப்படாமல் அந்த சொத்தையும் நீயே உருவாக்க முயற்சி செய். பெற்றவங்க உன்னை பெற்றோர் உன் பாட்டி தாத்தா பரம்பரையாக உனக்கு சொத்து சேர்த்து வைக்காட்டியும் நீ முயற்சி செஞ்சினா இந்த பிறவியில் உன்னால் மிகப்பெரிய அளவுக்கு சொத்தை சேர்த்து சுகமாக வாழ முடியுமே செல்லமே. இது நாள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்த உனக்கு இன்றிலிருந்து அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. இனி எல்லாமே உனக்கு நல்ல காலமாக மாறப்போகுது. நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லைங்கிறத புரிஞ்சுக்காம தானே பல பேர் பலவிதத்தில் ஆட்டம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. யார் ஆட்டம் போட்டாலும் அடுத்தவங்களை ஆட்டம் காண வச்சாலும் நீ அமைதியாக பொறுமையாக இரு. நீ வாழும் வாழ்க்கையில் உனக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் யாரும் உன்னை தொந்தரவு செய்யாத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு பத்திரமாக பாதுகாப்பு கொடுக்குறேன். வழிகளையும் வேதனையும் தாண்டி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உன் அப்பன் முருகன் நான் தானே எனக்கு நல்லா தெரியும். என்னை நம்பி தானே உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக்கிட்டு போகிற. அதனால தான் நீ கஷ்டப்பட்டு நகர்த்தினது போதும், இனிமேல் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் நகர்த்தி கொண்டு போகிறேன்னு சொல்கிறதுக்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசு உடையும் சூழ்நிலைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். உன்னோட உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். என்னை வணங்கும் உன் வாழ்வில் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு மன கவலைகளை அகற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். ரொம்ப நாளாக நீ கேட்டதையெல்லாம் இப்போது நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை தூக்கிவிட உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. உன்னை யார் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை மட்டுமே நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் தொலைஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படாத. அடுத்து நான் உனக்கு தரப்போகிறது வைரங்கிறத புரிஞ்சுக்கோ. வைரமான ஜொலிப்பான பிரகாசமான வெற்றி வாழ்க்கையை தான் இந்த அப்பன் முருகன் உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். இனிமேலும் நீ கலங்கி நிற்கணும்னு எந்த தேவையும் இல்லை. ஏன்னா நீ நினச்ச காரியங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் சேர்த்து நான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஒப்படைக்கிறேன். என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நம்பிக்கையோட வாழ தயாராகு. உனக்கு ஆறுதல் சொல்ல அடுத்தவங்க தேவையில்லை. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக என் தங்கமே. சும்மாவே உட்காந்து
வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா எதுவும் மாற்ற முடியாது, மாறவும் செய்யாது. இந்த அப்பன் முருகன் மேலே நம்பிக்கை வச்சு உனக்கு என்ன வேணும், எது சரியாகணும்னு சொல்கிறியோ அதை அப்படியே நல்ல விதமாக நான் உனக்கு மாற்றி தர்றேன். கண்டிப்பாக நீ கேட்டதை உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு பிடிக்காததை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருவேன். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு வழிகளை நான் உருவாக்கி தர்றேன். நீ மனசு தளராமல் தைரியமாக துணிஞ்சு செயல்படு. தெய்வம் எப்போதும் நல்லவங்களை சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. இத்தனை நாள் சோதனைகளை அனுபவித்த உனக்கு வேதனைகளை தாண்டிய வெற்றியை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. நீ தேடும் கடவுளாக உனக்கு அப்பாவாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எதிர்பார்ப்புகளை மட்டும் அளவோட வச்சுக்கோ. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நிம்மதி வந்து சேரும். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டினா உனக்கான சிறப்பான விஷயங்களை நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். துன்பத்தில் மூழ்கி அழுததும் வருத்தப்பட்டதும் போதும். நீ அழுது அழுது இனிமேலும் காலத்தை வீணாக்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உன்னை கைப்பிடிச்சு தூக்கி விட்டு உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமதித்த மனிதர்கள் முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என் செல்லமே. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து நீ எப்போது கண் கலங்கினாயோ அப்போதே உன் துன்பத்தில் தோள் கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்யணும் நான் முடிவெடுத்துட்டேன். துன்பத்திலேயே வாழ்ந்த உனக்கு, துயரத்தை மட்டுமே அனுபவித்த உனக்கு இனி நடக்காது முடியாதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து நேரத்தையும் காலத்தையும் உனக்கு சாதகமாக நான் அமைச்சு தந்துடுறேன். உன் வாழ்க்கையில் இனி சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். மனசில் இருக்க பயத்தையும் கவலையையும் விரக்தியையும் தூக்கி போடு. எதுக்காகவும் பயப்படாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நேர்மறையான எண்ணத்தோட நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நானே தீர்வை கொடுத்துருவேன். நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் உனக்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகளை தான் வளர்த்து விடும். அதனால் யாராவது ஏதாவது கெட்டதை செஞ்சாலும் கூட அதை மன்னிக்கும் மனப்பான்மையை வச்சுக்கோ. எதிர்மறையான கோபம், பயம், குழப்பம், கவலை இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நேர்மறை எண்ணங்களை நீ அதிகரிக்கும் போது அது உன்னுடைய விஷயங்களை நல்லபடியாக நேர்மறையாக முடிச்சு கொடுத்துரும். மனசுக்குள்ளே யாரோ ஒருத்தர் மேலே கோபப்பட்டு அவங்கள தண்டிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் மனசுக்கே தண்டனையாக அமைஞ்சிரும். ஆமீன் செல்லமே. நீ அடுத்தவங்க மேலே கோபப்படும் போதும் அடுத்தவங்களை பார்த்து எரிச்சல் படும்போதும் உன் மனசு கொதிக்குது, உன் ரத்தம் கொதிக்குதுன்றது உனக்கு புரியலையா? உன் மனசுக்கும் உன் உடம்புக்கும் நீ ஏன் தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சு அந்த விஷயத்தை கடந்து வந்துடு. உன் மனசுக்கு நீயே சிறை வைத்து கொள்ள வேண்டாம்னு தான் சொல்கிறேன். இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நடத்த போகிறேன். நீ செய்த முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் லட்சியங்களில் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிற யாரையும் நீ சாதாரணமாக வெற்று காகிதமாக நினைக்காதே. ஏன்னா வெற்று காகிதம் ஒரு நாள் பட்டமாக பறக்கும் அல்லவா? நீ அற்பமாக நினச்ச மனிதர்களை அற்புதமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால தான் எல்லாரையும் உயர்வாக நினைன்னு சொல்கிறேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் நான் வந்து உனக்கு துணையாக நிச்சயம் இருப்பேன். எல்லா விஷயங்களும் நன்மைக்கே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இந்த உலகத்தில் உன் மேலே அன்பு காட்டவும் உனக்கான நல்லதை செய்யவும் பொருத்தரும் இல்லை. உனக்கான எல்லா விஷயங்களையும் நீயே தான் செஞ்சுக்கணும் என் செல்லமே.
யாரையும் எதிர்பார்க்காம, எந்த விஷயத்துக்காகவும் மனசு சோர்ந்து போகாம தைரியத்தோட உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. எல்லாரும் தேவைக்காக மட்டுமே தேடி வரும் உலகமாக இருக்கும் இந்த கலிகாலத்தில் யாருடைய தேவையும் எதிர்பார்க்காம உன் செயல்களை சிறப்பாக செஞ்சிடு. எப்படியாவது என்னால் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட முடியுன்ற அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை பற்றியும் உன் குணத்தை பற்றியும் நீ யாருக்கும் விளக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா நிஜமாவே உன் மேலே அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்களுக்கு அது தேவைப்படாது. உன்னை வெறுக்கிறவங்க, உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துகிறவங்க நீ என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டார்கள் தானே. இப்போ புரியுதா? யாருக்கிடமும் தேவையில்லாமல் நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம். உன் வாழ்க்கையை மட்டும் நீ சரியாக வாழ்ந்துட்டு போ. எல்லார் முன்பாகவும் உன்னை நல்லபடியாக வாழ வச்சு என் அருளால் உன்னை சிறப்பிச்சு உனக்கான வெற்றிகளையும் நானே உன் கைகளில் கொடுக்குறேன். எல்லார்கிட்டையும் அன்பாக பழகணுன்றதை விட அளவோடு பழகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டினா உறவுகள் நீடித்து நிலைக்கும். எந்த சூழலிலும் உன்னை ஏமாத்துறவங்களையும் உன் முதுகில் குத்துனவங்களையும் நீ மறக்காத. உன்னை வெறுப்பவர்களையும் வேணாம்னு நினைக்கிறவங்களையும் யோசிச்சு நீ கவலைப்பட வேண்டாமே செல்லமே. அதுக்கு பதிலாக உன்னை வெறுக்கிறவர்களையும் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கும் உன் அன்பை பெறுவதற்கு தகுதி இல்லைன்னு நீ நினச்சிக்கோ. நீ ஒருபோதும் உன்னை தாழ்வாக யோசிக்காதே. யார் உன்னை வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் தாழ்ந்து போவாங்களே தவிர அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இல்லாத பொல்லாததுகளையெல்லாம் உன்னை பற்றி சொல்லி உன்னை பற்றி அவதூறாக பேசுபவர்களையும் உன்னை பற்றி தப்பாக புறம்பேசி தேய்பவர்களுக்கும் அதற்குரிய கூலியை நான் கொடுத்தே தீருவேன். உன்னை கவலைப்பட வச்சுக்கிறவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ அவர்களை மன்னிக்காத வரைக்கும் நானும் அவங்கள மன்னிக்க மாட்டேன். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைச்சே தீரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த அப்பன் முருகன் வேலும் என்னுடைய மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போது இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் அழகாக சிறப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே.